படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெங்களூரில் நேற்று அறிமுகம் செய்து வைத்தார். மொத்தம் 16 பெட்டிகளை கொண்டுள்ள இந்த வந்தே பாரத் ரயிலில் பல்வேறு உயர் ரக அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. 16 பெட்டிகளில் 11 பெட்டிகள் ஏசி 3ஆம் வகுப்பு. இதில் 611 பேர் பயணிக்கும் வகையில் படுக்கை வசதிகள் உள்ளன. 4 பெட்டிகள் ஏசி 2ஆம் வகுப்பு. இதில் 188 பேர் பயணிக்கும் வகையில் படுக்கை வசதிகள் உள்ளன. ஒரு ஏசி முதல் வகுப்பு பெட்டி உள்ளது. இதில் 24 பேர் பயணிக்கும் வகையில் படுக்கை வசதிகள் உள்ளன. இந்த ரயில் சராசரியாக மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. USB சார்ஜர் வசதி, பொது அறிவிப்புக்கான அம்சங்கள், டிஸ்பிளே பேனல்கள், வாசிப்பதற்கான மின்விளக்கு, பாதுகாப்பு கேமராக்கள், மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு பிரத்யேக படுக்கை வசதிகள், கழிப்பறைகள் என பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. ஏசி முதல் வகுப்பில் ஷவருடன் கூடிய குளியல் அறை அமைக்கப்பட்டுள்ளது. சுடுதண்ணீர் வசதியும் உள்ளது. பயணிகளுக்கு மட்டுமின்றி பணியாளர்களும் வசதியாக இருக்கும் வகையில் அவர்களுடைய ஓய்வுக்காக பிரத்யேக வசதிகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது பற்றி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், நடுத்தர வர்க்க மக்கள் மிகுந்த வசதியுடன் ரயிலில் பயணிக்க வேண்டும் என்பது இந்திய ரயில்வேயின் இலக்கு. அனைவருடைய வசதிக்கும் ஏற்ப டிக்கெட் விலையும் மலிவாக இருக்கும். பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதால் ரயிலில் பல்வேறு சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கவச் தொழில்நுட்பமும் இந்த ரயிலில் பொருத்தப்பட்டுள்ளது. உலகின் தலைசிறந்த ரயில்களுக்கு இணையாக புதிய படுக்கை வசதிகள் கொண்ட இந்த ரயில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்.